வணக்கம், வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். நம்ம எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஆப்ஸ் கொஷின்ஸ். அந்த வரிசையில் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர்லேருந்து வந்து 2 மெயின்ஸ் கொஷின். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் கேட்ட கொஷின் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர்லேருந்து. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பற்றி இந்த சம்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி மார்க் கெயின் பண்ணலாம். ஓகே, read the following quadratic equation carefully and answer the questions given below. Equation 1, a square minus 7a plus d is equal to 0. Equation 2, b square minus 4b plus d minus 9 is equal to 0. Note கொடுத்திருக்காங்க பாருங்க. Roots of the equation 1 are x and y and the roots of the equation 2 are x and y minus x. பாத்தீங்களா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க கவனிச்சீங்க இல்லையா? equation 1 ஓட roots வந்து x and y, roots of solutions. இப்போ இந்த ரூட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னா என்னது? அந்த வேல்யூ அந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் அந்த வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பதிலாக அந்த நம்ம ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ் 2 வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு 2 வேல்யூ ஏன் கிடைக்குது? நம்மளுக்கு இங்கே இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே ஹையஸ்ட் டிகிரி வந்து 2. அப்போ நம்மளுக்கு 2 ரூட்டு 2 சொல்யூஷன் கிடைக்கும், 2 வேல்யூ கிடைக்கும். அந்த ஏவோட வேரியபிளுக்கு பதிலாக நம்ம 2 வேல்யூவில் எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும். அதுதான் மீனிங். ஓகேவா? ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங் அதுதான். 2க்கு வந்துட்டு என்னென்ன ரூட்ஸ் இருக்கு? x and y minus x இருக்கு. சரியா? இப்போ இதை வச்சு எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம இந்த d வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வேரியபிள் வந்து a, கான்ஸ்டன்ட் d. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வேரியபிள் b, கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா d மைனஸ் 9ங்கிறது தான் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a இருக்கு பாத்தீங்களா? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன வேரியபிள் இருந்தாலும் அந்த வேரியபிளோட டிகிரி வந்து 1. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற அதுதான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ் ஃபார்மேட்ல தான் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இந்த ஏ இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ வந்து என்னது? 7. இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 தான் நம்மளுக்கு பேசிக் ஃபார்மேட்டே இருக்கும். அந்த மைனஸ்ங்கிறது அது ஃபிக்ஸடாகவே இருக்கும். சரியா? அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த ரூட்டோட இது ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதோட ரூட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். இந்த 2 ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இந்த ஈக்குவேஷன் 1ல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ என்னது? 7 கிடைக்கும். இந்த மைனஸை நீங்கள் எடுக்க தேவையில்லை, ஏன்னா மைனஸ் இருக்கக்கூடாது. நம்ம பேசிக் ஃபார்மேட்டே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டே இதான், ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிங்கிறதா ஃபார்மேட்டு. ஸோ நீங்கள் இதில் நெகட்டிவ் எடுத்து நீங்கள் கேல்குலேட் பண்ண தேவையில்லை இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு. சரியா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு 7, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து d. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து d. அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? எக்ஸ் பிளஸ் y மைனஸ் எக்ஸ் தான் சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இங்கே இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 4. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் d மைனஸ் 9. ஓகேவா? இப்போ தெளிவாக எழுதுறேன் நான். ஈக்குவேஷன் 1ஓட சம் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் எக்ஸ் பிளஸ் 7, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு d. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவேஷன் 2க்கு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, மைனஸ் எழுதக்கூடாது, 4 மட்டும்தான். அதே மாதிரி எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு d மைனஸ் 9. ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதும் போது பாருங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டதில் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ என்னதுமா? ஒய்யோட வேல்யூ 4. ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னா இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 minus 4 which is equal to 3. So xோட வேல்யூ வந்து 3. இப்போ x into y என்னது? நம்மளுக்கு d வேல்யூ கிடைச்சிருச்சு. So d is equal to x into y which is 3 into 4, 12. So d யோட வேல்யூ 12 நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகே, d யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த d யோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த 2 ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி a b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ d யோட வேல்யூ 12, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டியோட வேல்யூ 12 போட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 7a ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 4b ப்ளஸ் d மைனஸ் 9. d மைனஸ் 12 மைனஸ் 9 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் 2-வை 3 பவர் z-ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். இஃப் we multiply equation 2 by 3 power z and add 1 in the smallest root of the equation newly formed, then find the resultant number. Okay. Find the value of d minus 8 the whole power y. ஸோ நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சது வந்துட்டு இதை ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸே ஆகலை பாருங்க. இந்த ஏ ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை. அவங்க கொஷினை கேட்டுக்கிறது இந்த பி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு கொஷின், அப்புறம் டி வேல்யூ ஒய் வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு கொஷின், அவ்வளோதான். சரியா? அதனால தான் இப்போ நான் சொல்கிறது இது நம்ம கண்டுபிடிச்சி கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த டியை வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் உள்ள வேல்யூ தெரியாத வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே கொஷின் ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம கொஷின் ரீட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஏ வேல்யூவும் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அவசியமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. சரி, குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற ஏவோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சால்வ் பண்ண தேவையில்லை. கொஷினோட பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணவே தேவையில்லைங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் b ஸ்கொயர் மைனஸ் 4b ப்ளஸ் 3 இது வச்சு ஒரு கொஸ்டின், டி வேல்யூ ஒய் வேல்யூ வச்சு ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 3 பவர் z வச்சு ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் கூட 1 ஆட் பண்ணணும். அந்த நம்பர் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 பவர் z மல்டிப்ளை பண்ணால் என்ன யூஸ், மல்டிப்ளை பண்ணலாம் என்ன யூஸ்? இந்த யூஸுமே இல்லை. பாருங்க, 3 பவர் z b ஸ்கொயர் மைனஸ் 4b ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. சரி, 3 பவர் z cannot be 0. கரெக்டாக 3 பவர் zக்கு வேல்யூ இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம 0ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். zோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் இதில் எந்த அவைலபிலிட்டியும் நம்மளுக்கு இல்லை. சரியா? ஸோ ஆனால் இந்த ஈக்குவேஷன் படி 3 பவர் z இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த zக்கு வேல்யூ 0வே இருந்தாலும் இப்போ 3 பவர் z வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மேலே இருக்கிற zக்கு வேல்யூ 1-ஆ இருந்தாலும் ஆன்சர் வந்து 3, 0-ஆ இருந்தாலும் ஆன்சர் வந்து 1. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 3 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 0 இங்கே வந்துட்டு 3 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ இந்த 3 பவர் z இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0ன்னு கொண்டு வரவே முடியாது நம்ம. சரியா? அதனால ஃபர்ஸ்டே சொன்னேன் 3 பவர் z இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த உள்ள இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன் பாருங்க. ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 3 கிடைக்கணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். நான் ஏன் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்? ஏன்னா கான்ஸ்டன்ட்டில் ப்ளஸ் வேல்யூ இருக்குது, அதனால ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். அது என்ன நம்பர்? கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ரெண்டு ரூட்டையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். சரியா? ரெண்டு ரூட்டையும் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு 4 கிடைக்கணும். அப்படின்னா 3 × 1 இருக்கும். -3 + -1 தான் -4 கிடைக்கும். ஓகேவா? ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 3 or 1 இருக்கும். ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியுது, நான் புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருந்து கவனிங்க, பியை வந்து நான் காமன் எடுக்கிறேன். சரியா? ஸோ இங்கே வந்து நான் இதையும் காமன் எடுக்கிறேன், இதையும் காமன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ b -1 ப்ளஸ் -3 தானே காமன் எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு நடுவில் வந்து மைனஸில் கிடைக்கும். ஸோ b -1, ஸோ b -1 b -3 equal to 0. So b is equal to 1 and b is equal to 3. ஓகேவா? புரிஞ்சா? அதனால தான் நீங்கள் b is equal to 3, 1 போட்டுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? ஸ்மாலஸ்ட் ரூட் ஆர் ஸ்மாலஸ்ட் சொல்யூஷன் வந்து இந்த 1. இந்த 1 கூட +1 ஆட் பண்ணணுமா? ஸ்மாலஸ்ட் ரூட் வந்து 1, இந்த 1 கூட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் நம்பர் 2. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின், find the value of d minus 8 power y. d ஓட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 12 கண்டுபிடிச்சாச்சு. 12 minus 8 power y ஓட வேல்யூ வந்து 4. ஸோ 12 minus 4 வந்துட்டு
சாரி 12 minus 8 4 4 power 4 என்னது அது 4 square 16 16 into 4 64 64 into 4 256 எங்க இருக்கு ஓகே ஆப்ஷன் E is the correct answer. இன்னொன்று பாருங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்தே நீங்கள் போட்டலாம். இப்போ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். தெரியல அப்படின்னாலுமே இப்போது 12 minus 8 4 4 power 4 அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று வந்துட்டு 4ல் முடியாது எப்படி இருக்கும் 4 ஸ்கொயராக முடியாது எப்படி இருக்கும் 4 4 ஆர் 16 அப்புறம் அது கூட இன்னொரு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 இந்த மாதிரி தான் போகும் 4 6 4 6 4 6 அப்படி தான் போகும். இந்த இதில் வந்துட்டு யூனிட் டிஜிட் எதுவுமே 4ல் முடியலை. அதனால வந்துட்டு 6 தான் அடுத்த சான்ஸ். இது 36 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ 56 தான் ஆன்சர். ஓகேவா 4 power 4 to 56 இது சில பேருக்கு டக்குன்னு பதட்டத்தில் தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் இது கூட ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஓகே டன் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 2 கொஸ்டின் சொல்லியிருந்தா ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி பாருங்க. ரொம்ப ஈஸி. Read the following quadratic equation carefully and answer the questions. Okay. Equation 1 கொடுத்தாங்க, equation 2 கொடுத்தாங்க. ரெண்டுக்குமே எந்த வேறு நம்பருமே இல்லை. எல்லாமே ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ் தான் இருக்குது. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் ரூட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்க போது ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எல்லாமே எந்த ஒரு நம்பருமே இல்லை. நம்மளுக்கு எல்லாமே லெட்டர்ஸ்லேயே இருக்குது. சி இஸ் த சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 2. சியோட வேல்யூ என்னவா சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 2. சிங்கிள் டிஜிட் பிலோ 10. என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது கிரேட்டர் தென் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 வராது. அது 2வை தவிர்த்து 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அவ்வளோதான். இந்த 3 நம்பர் தான் சிக்கு. இந்த 3 நம்பர்ஸ் தான் சிக்கு வர்றதுக்கு சி வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் டி அண்ட் பி ஆர் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. 2 digit prime numbers less than 20. 2 digit இருக்கிற prime numbers என்னது 11 13 17 19. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்த ஆப்ஷனை பாருங்க. D is greater than 11. B is greater than D. அப்போ கண்டிப்பா 11 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? டி வேல்யூவும் பி 11 இருக்காது, பி வேல்யூவும் 11 இருக்காது. டி வந்து கிரேட்டர் தென் 11 சொல்லிட்டாங்க, பி வந்து கிரேட்டர் தென் டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு பி இஸ் கிரேட்டர் தென் டி, பி இஸ் கிரேட்டர் தென் டி, டி இஸ் கிரேட்டர் தென் 11. அப்போ டியோட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? டியோட வேல்யூ 13 17 இல்லை 19 இருக்க முடியும். பியோட வேல்யூ இது 13 இருந்ததுன்னா இது 17ஆகவும் 19ஆகவும் இருக்கும். இது 17 இருந்ததுன்னா டி 17 இருந்ததுன்னா பி வந்து 19 இருக்க முடியும். அவ்வளோதான். சரியா? ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் போத் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம். நோ ரூட் இஸ் இர்ரேஷனல். E is equal to b plus 1. 3c is greater than b. இது ஒரு நல்ல ஒரு இது பாருங்க. இந்த ரெண்டு நம்ம இந்த சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டுமே சால்வ் ஆயிரும். ஓகேவா? நம்ம இந்த b வேல்யூ டி வேல்யூ சி வேல்யூ போடும்போதே உங்களுக்கு இந்த ரெண்டுமே சால்வ் ஆயிரும். ஸோ E is equal to b plus 1 ஏன் வச்சுக்கோங்க, 3 is greater than b ஏன் வச்சுக்கோங்க. 3 into c greater than b. 3c greater than b. ஓகேவா? சரி. இந்த சி வேல்யூ வந்து 3 இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ 3 இந்த சில போட்டு பாருங்க. 3 into 3 9 கிடைக்கும். 9 3c is greater than b ன்னு சொல்லியாச்சு, b is greater than d ன்னு சொல்லியாச்சு, d யோட வேல்யூ 13 17 19 சொல்லியாச்சு. இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒன்று தான் d இருக்க போகுது. அப்போ d-யை விட b கிரேட்டரா இருக்கும், b-யை விட 3c கிரேட்டரா இருக்கு. ஸோ இங்கே 9 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ c-யோட வேல்யூ 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ 5 வச்சுப்பா. 5 இருக்க முடியுமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க b வேல்யூ வந்து 13 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா d யோட வேல்யூ மினிமமா 13 இருந்தாலும் மினிமம் வேல்யூ d யோட வேல்யூ 13 கண்டிப்பா 13க்கு மேல தான் இருக்கும். அதனால b வேல்யூ 13 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே? ஸோ இது 17 இது 19 இருக்கும். அவ்வளோதான். சரியா? இது 13 இது வந்து d வேல்யூ 13 இருக்கணும், இதோட வேல்யூ 17 19 இருக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. இல்லைன்னா இது 17 இருக்கணும், இது 19 இருக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 3c யோட வேல்யூ எதுவும் வேணாலும் இருக்கலாம். 3c is greater than b ன்னு சொல்லியாச்சு.
பியோட வேல்யூ 13 வரான்னு சொல்லிட்டோம். இப்போ பியோட வேல்யூ 13 இருந்ததுன்னா equal to 13, b is equal to 17 வச்சு ஒன்று பார்க்கணும், b is equal to 19 வச்சு ஒன்று பார்க்கணும். e is equal to b plus 1. e is equal to b இதை வச்சு ப்ளே பண்ணுவோம். இப்போ e is equal to b plus 1. b யோட வேல்யூ 17 மினிமம் வச்சுக்கோங்க. e யோட வேல்யூ அப்படின்னா 18. ஓகே, இப்போ நம்ம b யோட வேல்யூ 19 வச்சுக்குவோம். b யோட வேல்யூ 19 வச்சோம்னா e யோட வேல்யூ 20. ஓகேவா? கிளாரிட்டிக்காக நான் திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. c யோட வேல்யூ இஸ் a single digit prime number greater than 2ன்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம 2, 3, 5, 7 அதில் 2 கண்டிப்பாக வராது, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். 3, 5, 7 3 நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. d வேல்யூ அண்ட் b வேல்யூ வந்து ரெண்டுமே வந்து 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ் less than 20ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் d is greater than 11ன்னு கொடுத்துருக்காங்க. d is greater than 11. ஸோ d யோட வேல்யூ 11 தவிர்த்து 13, 17, 19 3 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. b is greater than d. b is greater than d and 3c is greater than b. d யோட வேல்யூ 13, 17, 19 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம 11 எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த d யோட வேல்யூ மினிமமா 13 தான் இருக்கு. அதனால b க்கு 13 நம்ம போட முடியாது. ஸோ b க்கு 13 வராது, நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். ஸோ b யோட வேல்யூ எய்தர் 17 ஆர் 19 தான் இருக்க முடியும். சரியா? ஸோ b யோட வேல்யூ எய்தர் 17 and 19 தான் இருக்க முடியும் அப்படின்னா e யோட வேல்யூ எய்தர் 18 and 20 தான் இருக்க முடியும். ஓகே, தென் d யோட வேல்யூ வந்துட்டு 13 இருந்தால் 17, 19 வரலாம். d யோட வேல்யூ 17 இருந்ததுன்னா b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 19 இருக்கும். 19 இருக்கும். e யோட வேல்யூ 20 இருக்கும். ஓகேவா? d யோட வேல்யூ 19 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. புரியுதப்பா? ஏன்னா b is greater than d ன்னு சொல்லிட்டாங்க. b யும் less than 20 குள்ள இருக்கிற 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த கொடுத்துருக்காங்களே d and b are 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ b யோட வேல்யூ greater than d ன்னு இருக்கிறதுனால மினிமம் வேல்யூ 13ஆகவும் இருக்காது, மேக்ஸிமம் வேல்யூ 19ஆகவும் இருக்காது. ஏன்னா d யோட வேல்யூ 19 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா b யோட வேல்யூ greater than 19 எதை எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ 13 and 19 எராடிகேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு அப்படின்னா b யோட வேல்யூ வந்துட்டு 17 இருக்கலாம், 19 இருக்கலாம், 13 வராது. ஏன்னா மினிமம் 2 டிஜிட் நம்பரே 13 தான். அப்போ d யோட வேல்யூ 13 இருக்கலாம், இல்லை 17 இருக்கலாம், 19 வராது. ஏன்னா b is greater than d ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு கூட கொடுக்கல. d is greater than equal to கூட கொடுக்கல. ஸோ d க்கு வேல்யூ 19 இருக்காது. ஏன்னா அப்போ b க்கு வேல்யூ போட முடியாது. சரியா? ஸோ d யோட வேல்யூ வந்து 13, 17 இருக்க முடியும். b யோட வேல்யூ வந்து 17, 19 தான் இருக்க முடியும். b யோட வேல்யூ 17 இருந்ததுன்னா e யோட வேல்யூ 18, b யோட வேல்யூ 19 இருந்ததுன்னா e யோட வேல்யூ 20. இவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? இது வந்து நீங்கள் முறைப்படி கொஸ்டினை பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, இதுவே நீங்கள் அடுத்து இந்த கொடுத்துருக்க நோட்லேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடலாம். இந்த செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்துட்டு பி, டி, இலாம் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? இது பி, டி, இ கண்டுபிடிச்சா நமக்கு சி வேல்யூ கிடைக்கும். அந்த சி வேல்யூவை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இல்லை, செகண்ட் இக்குவேஷனை போட்டால் தான் நமக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த பாருங்கள், ஃபிஃப்த்து இது ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் போத் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் த சேம். ஸோ சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டே நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டான ஏவை கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு இந்த க்ளூ யூஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஃபிஃப்த்து க்ளூ நமக்கு யூஸ் ஆச்சு. ஓகேவா? புரியுது? அந்த ஃபஸ்ட் அதுதான் கொஸ்டினை பார்த்து அந்த கொடுத்துருக்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வாசிச்சுக்கணும். அடுத்து கொஸ்டினை பார்க்கணும், என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, எதை நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணால் கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சால்வ் பண்ணுறது சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே சுற்றிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்ச
நம்பர்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே பார்த்து பார்த்து செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. கொஷினை ரீட் பண்ணணும், என்ன வேல்யூ வேணும்னு பார்க்கணும், அந்த வேல்யூ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத பார்க்கணும். ஓகேவாப்பா? இப்போ அந்த கொஷினை வாசிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது என்னென்னு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு வேல்யூ ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூவும் இயோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கு தெரியுது. புரியுதா? ஸோ எனிவே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி இன்டூ இ. பார்த்தீங்களா? இப்போ இதில் ஆப்ஷன் பாருங்கள் 0, 6 யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள். யூனிட் டிஜிட் பார்த்தாலும் பாதி நம்ம சால்வ் பண்ணிடலாம். 0, 6, 5, 0, 0. இதில் ஆப்ஷனில் 5 இருக்குது. 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கொஷின் கிடையாது. 6 இங்கே பாருங்கள் 3 0 இருக்குது. 3 0 இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் யூனிட் டிஜிட் 0, பி டி ஆப்ஷன் யூனிட் டிஜிட் 0, சி ஆப்ஷன் யூனிட் டிஜிட் 0. அப்போ நம்ம எது கரெக்டாக இருக்கும்? இ இஸ் ஈக்குவல் டு 20 கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா? இது நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 19 தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சரியா? புரிஞ்சாப்பா? இதை வச்சு தான் இப்படி தான் கொஷினில் கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சு நீங்கள் போனீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் முறைப்படி சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் பியோட வேல்யூ இதுவாக தான் இருக்கும், டியோட வேல்யூ இதுவாக இருக்கும், நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் கொஷினில் இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி க்ளூ கிடைக்கும். சரியா? ஆனால் 5 வரதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி பண்ணாலும் 5 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே 4ல் முடிஞ்சால் தானே நமக்கு அங்கே இங்கே ஒரு 5 டிஜிட் 5 ஏதாவது ஒன்று இல்லை 5 யூனிட் டிஜிட் 5 கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம அங்கே அந்த மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் உங்களுக்கு 5 கிடைக்கும். கரெக்டாக? நம்மளுக்கு இதில் எங்கேயாவது யூனிட் டிஜிட் 5 இருந்தால் தான் நமக்கு அதில் வரும். நம்மளுக்கு இந்த டி வேல்யூ பி வேல்யூ அசம்ச்சிலேயே எனக்கு 5 வரல. அப்போ அந்த 5ன்னு முடிஞ்சிருக்கு யூனிட் டிஜிட் 5ன்னு முடிஞ்சிருக்க ஆப்ஷன் வரவே வராது. மேக்ஸிமம் இப்போ 6ன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். டி இன்டூ இ 6ன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதாக இருக்குது. 6ன்னு முடியறதுக்கு எப்போ யூனிட் டிஜிட் 6 முடியறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குது? டியோட வேல்யூ 17 இருந்து இயோட வேல்யூ 18 இருந்ததுன்னா நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும். டி இன்டூ இ ஆப்ஷனில் 6ன்னு முடிகிற யூனிட் டிஜிட் கொடுத்துருக்காங்க. இப்போது டியோட வேல்யூ 17 இருந்து இயோட வேல்யூ 18 இருந்ததுன்னா நம்மளுக்கு 7 8 56 7 8 56 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 18 எப்போ கிடைக்கும்? பியோட வேல்யூவும் 17 இருக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ பியும் 17 டியும் 17 போட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பி இஸ் கிரேட்டர் தென் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 6 யூனிட் டிஜிட் வந்து 6ன்னு முடிகிற ஆப்ஷனும் எரடிகேட் ஆகுது. ஸோ 0ன்னு முடிகிற ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சில பேர் வந்துட்டு நானே இப்படி பார்த்துருக்கேன் எக்ஸாமில், எந்த யூனிட் டிஜிட் வந்துட்டு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸில் யூனிட் டிஜிட் எதில் முடிஞ்சிருக்கோ அதுக்கு அந்த இதில் தான் அந்த 3ல் தான் ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நானும் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் அது அப்படி தான் போகணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு ரீசனபிளாக நீங்கள் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிங்கன்னா ஓகே. ஆனால் இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போக முடியாது. சில நேரம் கரெக்டாக இருக்கும், சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு அது வந்துட்டு சரியாக அமையாது. ஓகேவா? அதனால் இப்போ இந்த யூனிட் டிஜிட் 5ன்னு முடிஞ்சிருக்கிறதுக்கும் இது ஒரு ரீசன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது 6ன்னு முடிஞ்சிருக்க யூனிட் டிஜிட் எலிமினேட் ஆனதுக்கும் ஒரு ரீசன் வந்துட்டு கொடுத்து தான் நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணணும். சரியா? புரிஞ்சுலாம் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுல? ஷார்ட்டாக சொல்கிறேன். டி இன்டூ இ வந்து யூனிட் டிஜிட் 5 முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே யூனிட் டிஜிட் 5 முடியவே இல்லை. ஸோ நம்மளுக்கு டி இன்டூ இ பண்ணும்போது 5ன்னு முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 5ன்னு முடிஞ்சிருக்கு ஆப்ஷனில் 5ன்னு முடிஞ்சிருக்க நம்பரை ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் 6ன்னு முடிஞ்சிருக்கு. 6ன்னு முடியறதுக்கு சான்ஸ் இருக்கா? எப்போ 6ன்னு முடியும்? இ வந்து 18 இருந்து டி வந்து 17 இருந்ததுன்னா 8 7 56 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கேஸில் இ வந்து 18 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 17 இருக்கும் போது தான் இயோட வேல்யூ 18 இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? பி இஸ் கிரேட்டர் தென் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 6ன்னு முடிகிற ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 0 0 0ன்னு முடிகிற 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் ஒன்று அந்த 0. அதனால ஃபஸ்ட்டே சொன்னேன்,
ஈயோட வேல்யூ கண்டிப்பாக 20 தான் இருக்க முடியும் சொல்லிட்டு, ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு, 0ல் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, டன். நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இல்லை இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கொஸ்டின் வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். E = 20 நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். E = 20 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா B = 19 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா, B = 19 அப்படின்னா டியோட வேல்யூ என்னவா இருக்கும், 17ஆகவும் இருக்கலாம் 13ஆகவும் இருக்கலாம். சரி இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருப்பி ஆப்ஷன்லேயே போங்க. 190, 250, 260 இதில் எந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேலே எழுதுறேன், இந்த இது வந்து மறைக்குது ஃபோட்டோ. ஸோ as per the ஆப்ஷன்ஸ் என்ன நமக்கு அப்படின்னா ஈயோட வேல்யூ கண்டிப்பாக 20. ஸோ பியோட வேல்யூ அதுலேருந்து 19 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். டியோட வேல்யூ வந்து 13ஆகவும் இருக்கலாம் 17ஆகவும் இருக்கலாம். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ 190, 250, 260 இந்த மூணுல எது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ D into E அப்படிங்கும்போது 13 into 20 போட்டால் நம்மளுக்கு 260, 17 into 20 போட்டால் நம்மளுக்கு 340. ஆப்ஷனில் என்ன இருக்குது நம்மளுக்குன்னு பாருங்கள். 260 இருக்கா, 340 இருக்கா? 260 நம்மளுக்கு இருக்குது. ஓகே, டன். ஸோ ஆப்ஷன் E 260 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம இந்த அந்த இ வேல்யூ கண்டுபிடிக்க இ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கொஷினே நம்மளுக்கு ஒரு கொஷின் சால்வ் ஆயிடுச்சு. ஈயோட வேல்யூ 260 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் வேறு எதுவுமே நன் ஆஃப் தீஸ் போத் ஏஎன்பி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, தெளிவாக நம்மளுக்கு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஈயோட இ ஆப்ஷன் 260 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. அப்போது ஈயோட வேல்யூ ஆப்ஷன் 260 தான் கரெக்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டியோட வேல்யூ 13 சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டியோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 19, ஈயோட வேல்யூ 20. முடிஞ்சா ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ax² + bx + சியோட வேல்யூ என்னதுமா, சியோட வேல்யூ ஓகே. இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு, 3c is greater than b, 3c is greater than b. ஓகேவா, 3 into c, சியோட வேல்யூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு greater than 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு. 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ 5 or 7. ஸோ 3 into 5 போட்டிங்கன்னா 15, 3 into 7 போட்டிங்கன்னா 21. 3c is greater than b இருக்கா அப்படின்னு பாருங்கள். பியோட வேல்யூ என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 19 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 15 பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தென் 19. ஸோ சியோட வேல்யூ 5 கிடையாது, சியோட வேல்யூ 7 தான். சரியா, புரிஞ்சா? ஸோ சியோட வேல்யூ 7ன்னு போடுறோம். போட்டால் நம்மளுக்கு இங்கே இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுமா நம்மளால்? பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஏயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், நம்மளுக்கு டி தெரியும், இ தெரியும், சி தெரியும். டியோட வேல்யூவும் தெரியும், இயோட வேல்யூவும் தெரியும், சியோட வேல்யூவும் தெரியும். ஓகேவா, ஃபிஃப்த் ரூட்டை பாருங்கள், ஃபிஃப்த்து க்ளூ பாருங்கள். ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் போத் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்து ஈக்குவேஷன் 2 என்னது, dy² + ey + c. டியோட வேல்யூ 13, யோட வேல்யூ 20. y² + c வந்து என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ 13 into 7 என்னதுமா, இந்த கான்ஸ்டண்ட்டாக இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டு மட்டும் இருக்குது அப்படியே நம்ம அப்படி போட்டுக்கலாம். இப்போ y² வேரியபிள் டிகிரி 2 இருக்கிற வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம எப்போவுமே மல்டிப்ளை பண்ண கான்ஸ்டன்ட் கூட தான் பண்ணியிருக்கோம். ஸோ 91. சரியா, இப்போது ஏதாவது ஒரு 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 91 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கணும். சரியா, ப்ளஸ் பண்ணணும். ஆனால் அந்த 2 நம்பரும் பாசிட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா, அதை நோட் பண்ணிக்கணும். 91 இஸ் ப்ரைம் நம்பர் கரெக்டாக. அப்போது 2 ப்ரைம் நம்பர் 13 into 7 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதே நம்பர் தான், வேறு வழி கிடையாது. 13 + 7 20. புரிஞ்சா? ஓகே, அப்போ 13y² + 13y + 7y + 7 = 0. ஸோ 13y நான் காமனாக
எடுக்கிறேன். இங்கே 13 ஒய்யை நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் 7 இங்கே வெளியே காமன் எடுக்கிறேன். ஸோ ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ப்ளஸ் 1 13y ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஒய்யோட வேல்யூ -1, இங்கே ஒய்யோட வேல்யூ -7/30. புரியும்னு நினைக்கிறேன். சரியா? எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா 13y இஸ் ஈக்குவல் டு 13y plus 7 is equal to 0. So 13y is equal to -7. ஒய்யோட வேல்யூ -7/30. ஓகேவா? So y is equal to -1 and y is equal to -7/30. இந்த ஒய்யோட வேல்யூல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? ஸ்மாலஸ்ட் ரூட் என்னது? இதுவா? இந்த நெகட்டிவ் இருக்கும்போது எது பெருசா இருக்கோ அதுதான் வந்து கம்மி, சின்ன வேல்யூ நம்ம எடுத்துப்போம். அப்படிதானே? நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நம்பர் பெருசாக அதோட வேல்யூ வந்து கம்மியாகுங்கிறது அர்த்தம். இப்போ இங்கே நம்பர் வந்து இங்கே 1 இருக்குங்க, 7/13 இருக்குது. 7/13ங்கிறது கண்டிப்பாக ஒரு டெசிமலில் வரப்போகுது. ஸோ ஒன்னுங்கிற நம்பர் வந்து பெருசு. அப்போ இதோட வேல்யூ தான் ஒன்னுங்கிற வேல்யூ தான் சின்னது. அப்போ y is equal to -1 அப்படின்னு எடுத்துக்கோமா. ஏன்னா இந்த ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் போத் equations are சேம்னு 5th clueல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ y is equal to -1. இப்போ இந்த y is equal to -1 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்மாலஸ்ட் ரூட்ஸ் வந்து சேம் தானே. ஸோ y is equal to -1 அப்படிங்கிறத இந்த இதுக்கு நான் போடுறேன். x is equal to -1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணினா எனக்கு a யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ax² + bx + c அங்கே என்ன இருந்தது? c is equal to 0. ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். x² + bx + c வந்து நம்மளுக்கு 7 is equal to 0. c வந்து 7. இப்போ இந்த y-யோட வேல்யூ -1ங்கிறத x-க்கு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்மாலஸ்ட் ரூட் சேம்ங்கிறதுனால சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ a is equal to -1² + b -1 + 7 is equal to 0. b-யோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ -1² 1 ஆயிடுச்சு, +1 ஆயிடுச்சு. ஸோ a வேல்யூ இருக்குது. b-யோட வேல்யூ எழுத நம்மளுக்கு 19 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஓகே. ஸோ 19 இங்கே -1 இருக்குது. ஸோ 19 + 7 is equal to 0. ஸோ ஏயோட வேல்யூ என்னதுமா? +12. ஓகே. a is equal to +12. ஆப்ஷன் C is the correct answer. ஓகேவா? புரிஞ்சா? ரொம்ப ஈஸி. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பேசிக் தெரிஞ்சாலே இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? நோட்ஸில் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, இல்லை நோட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த நீங்கள் 3 4 5 க்ளூ பார்த்தாலே உங்களுக்கு சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 க்ளூஸ் அண்ட் இந்த 7th க்ளூ, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணோம். அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த 5th க்ளூ நம்மளுக்கு ஒரு க்ளூ நம்மளுக்கு தானாகவே அமைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அந்த 5th க்ளூ நம்ம ரீட் பண்ண உடனே செகண்ட் கொஸ்டின் சால்வே பண்ண முடிஞ்சது நம்மளால. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? இந்த e is equal to b + 1 அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம செகண்ட் கொஸ்டினை நம்ம போட்டுட்டோம். அப்படி தானே? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போட்டுட்டோம். ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் செஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.